ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். இதுக்கு உண்டான பேக் ஸ்டோரி எனக்கு. இது எதுக்கு செய்றேன்னு சொல்றதுக்காக. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆயில் ப்ராடக்ட் பண்றாங்க. அந்த ஆயில் ப்ராடக்ட் வந்து பிரபஞ்சான்னு சொல்ற பேர்ல பண்றாங்க. அவர் ஆன்லைன் இதுவரைக்கும் பண்ணாதவரு, பிரபஞ்சா சொல்ற ஒரு ஆயில வந்து ஆன்லைன்ல விக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டு வந்தாரு. ஸோ அவருக்கு ஷுவரா நல்ல நாலேட்ஜ் இருக்கு. பட் ஆன்லைன் பண்ற அளவுல அவருக்கு டைம் இல்ல. ஸோ நான் என்ன சொன்னேன், நான் வந்து உங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு குடுக்குறேன். நீங்க வந்து பிரபஞ்சா ப்ராடக்ட் டீட்டெயிலா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாரி நான் டீட்டெயில் ஃபுல்லா என்ட்ட சொல்லி, அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டு, ஃபுல்லாவே அவங்களுக்காக ஒரு பிசினஸ் அனலைஸ் பண்ணி, அவங்களுக்கு ஆன்லைன்ல எங்கெங்க பண்ணலாம் சொல்லி ஒரு யோசனையத்த அவர்ட்ட குடுத்தேன். அப்ப எங்கெங்க பண்ணலாம்னு சொல்றப்ப, நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் எப்படி பண்றதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய மலைப்பா தோணிருச்சு. சரி, நம்மளோட ஆஃபீஸ்ல ஒரு 20 பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ண உங்களுக்கு அலோகேட் பண்ணி குடுக்குறேன். டோட்டலா உங்களுக்கு ஆன்லைன் பிசினஸ் ஃபுல்லா அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நான் ஒரு ப்ராமிஸ் குடுத்தேன். குடுத்தோனே அவர் என்ன சொன்னாரு, சரி நல்ல ஐடியா. அப்ப ஸ்டாக்லாம் நான் இங்க தான் கொண்டு வந்து வைக்கணுமான்னு சொன்னாங்க. இல்ல எதுவுமே இல்ல. நீங்க உங்க இடத்துல ஸ்டாக் வச்சுக்கங்க. நீங்க செய்ற பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ப்ராடக்ட் டீட்டெயில் என்ட்ட குடுத்தீங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸு, அதோட இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் எடுத்து, ஃபோட்டோஸ் எடுத்து, நானே என்ன செய்வேன்னா, முதல்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோரு, அப்புறம் ஜியோ மார்ட்டு இந்த மாரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நான் போஸ்ட் பண்ணி, அந்த போஸ்ட்ட வந்து அவங்களுக்கு ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப என்ன நடந்ததுன்னா, நார்மலா இந்த போஸ்ட் பார்த்துட்டு நம்பகத்தன்மை வராது அவங்களுக்கு. இப்ப நம்மளே இருக்கிறோம். ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்த உடனே நம்பகத்தன்மை வருமா? வராது. அந்த நம்பகத்தன்மை வர்றதுக்காக, அந்த ஃபுட் ப்ராடக்ட் பண்றாங்கன்னு சொல்றதுக்காக, அந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு ஏத்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எஸ்ஐன்னு சொன்னா ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு. அப்ப அந்த ஃபுட் ப்ராடக்ட்க்கு உண்டான எஃப்எஸ்ஐ வந்து வாங்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தேன். அப்ப அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணாங்க. பட் முடியல அவங்களுக்கு. மறுபடியும் என்ட்டயே வந்தாங்க. நீங்க எஃப்எஸ்ஐ பண்ணி குடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேஷனுக்காக நாங்களே ஒர்க் பண்ணி அத வாங்கி குடுத்துட்டோம். அதே மாரி அது வாங்குன பிறகு அவங்களோட கம்பெனி பேர்லயே அவங்களோட ஜிஎஸ்டிய வச்சு நாங்க ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன்ல மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு 60 to 70 லிட்டர் ஆயில்ஸ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் வருது.